12th max exercise 3.3 la second sum solve the equation 9x cube minus 36x square plus 44x minus 16 equal to 0 if the roots form an arithmetic progression அப்படினு கொடுத்திருக்காங்க. இதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டர் வந்து 3 இருக்கிறதுனால 3 ரூட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் 2 3 5 அப்படின்னு 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டு நம்பர்ஸுக்கும் உள்ள நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்க்கும்போது 1ன்னு இருக்குது. ஓகேவா? அதுதான் அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போது நம்ம அந்த 3 ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா 10th நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துருப்போம். இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டாஸ் வச்சு எடுக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதை மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகிடும், மூணுத்தையும் சம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பீட்டாலாம் கேன்சல் ஆகி வெறும் ஆல்ஃபாவில் மட்டும் இருக்கும். வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி டேர்ம்ஸாக நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பீட்டா. அப்போ அந்த மாதிரி இந்த ரெண்டு டேர்முக்கு பாருங்கள் பீட்டா. ஓகேவா? அப்போ எல்லாத்துக்குமே காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, பீட்டா தான் காமன் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஜென்ரலாக எப்படி இருக்கும் ஈக்குவேஷன் அப்படின்னா ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்னது S1ங்கிற ரூட் கண்டுபிடிக்கலாம். S1ங்கிறது என்னது, சம் ஆஃப் த ரூட்ஸ். இங்கே இருக்கிற 3 ரூட்ஸையும் அடிஷன் பண்ணிக்கங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா which is equal to minus b by a. அதாவது இந்த செகண்ட் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட். இங்கே S1ன்னு இருக்கிறதுனால சஃபிக்ஸ் 1ங்கிறதுனால ஆட் நம்பர் இல்லையா, அதனால் வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு ஒரு க்ளூ மாதிரி மைனஸ் வரும். ஓகேவா? ஆட் நம்பர்ஸ் வர்றதுக்கெலாம் இங்கே நம்ம மைனஸ் போட்டுக்குவோம், 1 விட்டு 1 ஆல்டர்னேட்டாக. நெக்ஸ்ட் S2க்கு பார்த்திங்கன்னா ப்ளஸில் போடுவோம், S3 பார்த்திங்கன்னா நெகட்டிவில் போடுவோம். நம்ம இப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு எடுத்துருக்கோமா, மைனஸ் பி பை ஏங்கும்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 36. இங்கே ஏற்கனவே உள்ள மைனஸை வச்சுக்கோங்க. பிக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 36ன்னு போட்டுக்கோங்க. ஏங்கிறது எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 9. ஸோ இது மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 4. ஓகேவா? இங்கே பாருங்கள், மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி 3 ஆல்ஃபா இருக்கும். ஸோ 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4 இம்ப்ளைஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா S3க்கு போயிடலாம். S2க்கு போக வேணாம். அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் அது மாதிரி ரெண்டு டேர்மாக எடுத்து அடிஷன் பண்ணிகிட்ருப்போம். அது ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும் இல்லையா, அதனால் என்ன செய்யலாம், மூணுத்தினுடைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு கடைசி கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை ஏ. இதுக்கும் மைனஸ் வரணும், பிகாஸ் இது 3 ஆட் நம்பர் இல்லையா, அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி. இங்கே என்ன இருக்குது, ஏற்கனவே ஒரு மைனஸ் 16 இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 16 டிவைடட் பை ஏங்கிறதோட வேல்யூ வந்து 9. ஓகேவா? இப்போது இந்த மைனஸ் மைனஸு கேன்சல் ஆகி ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ 16 டிவைடட் பை 9ன்னு இருக்கும். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஆகுமா, அந்த டேர்ம் இங்கே இருக்கிற ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 16/9. இப்போ ஆல்ஃபா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. எங்கெங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யுங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட்டிங் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4/3 இம்ப்ளைஸ் 4/3 இன்ட்டு 4/3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16/9. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், இந்த ஹோல் ப்ராக்கெட் ரெண்டு ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா, இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். ஆர் அதர்வைஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கும்போது நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்படி கூட பண்ணிக்கலாம் 4/3ன்னு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது என்ன ஆகும், 16/9. இந்த பார்ட் ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடுச்சு, 1ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். ஸோ 4/3 ஹோல் ஸ்கொயருங்கும்போது 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9 minus beta square equal to 4/3 implies beta square ஒரு பக்கம் வச்சுக்கங்க. இது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த 4/3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும், 16/9 minus 4/3. ஓகேவா? இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன், இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நான் அந்த சைன் சேஞ்சை மட்டும் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அன்னோனை லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதாவது 16/9 minus 4/3 equal to beta square. இந்த பீட்டா ஸ்கொயருங்கிறத திருப்பி இந்த பக்கம் லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த டேர்ம் அப்படியே ரைட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் வேல்யூ மாறாது இல்லையா, அதனால் இப்போ என்னது, பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்துங்க. 16 மைனஸ் இங்கே 9 தானே எல்சிஎம்,
இங்கே 3யோட மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3 சார் 12. அப்போ 16 மைனஸ் 12ங்கும்போது 4 டிவைடட் பை 9. ஓகேவா? இப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/9. ஸ்கொயர் ரூட்னாலே 2 வேல்யூ ப்ளஸ் மைனஸ் 2 கிடைக்கும் இல்லையா? நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3. 4க்கு ரூட்டு 2, 9க்கு ரூட்டு 3. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு 4/3ன்னு தெரிஞ்சிருச்சு. பீட்டாவோட வேல்யூ ப்ளஸ் 2/3ன்னு தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ் 2/3 வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம மைனஸ் 2/3 வேணாலும் வச்சுக்கலாம். ரெண்டுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது தானே. இப்போ வந்து என்ன செஞ்சுக்கலாம்? ஆல்ஃபா வந்து 4/3ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. பீட்டா வந்து ப்ளஸ் 2/3ன்னு வச்சுக்கோங்க. சாரி, இங்கே மைனஸ் வரும் இல்லையா? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு தான், இங்கே ப்ளஸ் 2/3 தான் எடுத்துருக்கோம். அப்போ 4/3 மைனஸ் 2/3, ஆல்ஃபா வந்து 4/3, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா 4/3 ப்ளஸ் 2/3ன்னு வரும். ஓகேவா? இது ரெண்டுத்து சப்ராக்ஷன் பண்ணுங்கள். என்ன ஆகும்? 2/3 4/3 நெக்ஸ்ட்டு 6/3ன்னு கிடைக்கும். இதை அடித்து போட்டோம்னா 2. அதாவது நம்மளுக்கு இப்போ ரூட்ஸ் வந்து 2/3 4/3 2ன்னு கிடைக்கிது. அதர்வைஸ் நம்ம பீட்டா வந்து மைனஸ் 2/3ன்னு வச்சுட்டு ஆல்ஃபா வந்து 4/3ன்னு வச்சுக்கிட்டா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருந்தாலுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஜஸ்ட் ஒரு ஆர்டர் தான் மாறுமே தவிர நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது என்ன ஆகும் பாருங்கள்? 4/3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2/3ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4/3, நெக்ஸ்ட்டு 4/3 மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம ரூட் வந்து மைனஸ் எடுத்துருக்கிறதுனால மைனஸ் 2/3. இப்போ என்ன ஆகும்? அதே 6/3 கிடைக்குது. 6/3 4/3 2/3. ஓகேவா? இதை அடித்து போட்டோம்னா 2 இம்ப்ளைஸ் 2, 4/3, 2/3. இதே ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கு. ஜஸ்ட் அது ஆர்டர் தான் மாறி இருக்கு. ஓகேவா? அப்போ எந்த ஆன்சர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பீட்டாவுக்கு ப்ளஸ் 2/3 வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை மைனஸ் 2/3 வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் நம்மளுக்கு என்னது? ஒன்று தான். அது ஸோ ஏதாவது ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா?